சரி இன்டகிரேஷன் dx divided by 9x squared minus எப்படி போடலாம் பாருங்க. ஓ இங்க கோஎஃபிஷியன்ட்டும் சரி இந்த இடத்துலயும் அப்போ வந்து அந்த x 1/2a log of x ஓகே ஓகே கரெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதை வந்து கோஎஃபிஷியன்ட் வெளியே எடுத்துக்கணும். கரெக்ட் நீங்க சொன்னது. அப்போ என்னது 1/9 வெளியே வந்துடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்போ சொல்லுங்க சொல்லுங்க. இங்கே என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் மைனஸ் 1/3 ஹோல் ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ ஃபார்முலா சொல்லு, பார்க்காம சொல்லணும், பார்த்து சொல்லக்கூடாது. 1/2a இல்லை ஃபஸ்ட்டு log minus கீழே ப்ளஸ் வரும் x minus a x plus c சார். ஓகே அப்போ சொல்கிறேன், ஏவோட வேல்யூ 1/3 ஏவோட வேல்யூ 1/3. அப்போ சொல்லுங்க சரி இந்த ஃபார்முலா எடுக்கிறோமா, அப்போ சொல்லுங்க 1/2a 2 into 1/3. கரெக்டுங்களா? ஆல்ரெடி 1/9 வெளியே இருக்குது. கரெக்டுங்களா? 1/9 வெளியே இருக்குது. கரெக்டாமா? எஸ் சார். அது சொல்கிறேன் log of 1/9 வெளியே 1/9 வெளியே இருக்குது. ஓகே ஓகே சார். ஓகே x plus 1/3 ப்ளஸ் சி. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ என்ன ஆகும், இந்த 3யும் இந்த 9 கட்டாலும் 3. அப்போ என்ன கிடைக்கும், 1/6 log of எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும், 3x minus 1 டிவைட் பை 3 கிடைக்கும். அந்த 3 அந்த 3 கட் ஆயிரும். அது வந்து 3x plus 1 வரும். 3 கட் ஆயிரும். அதனால ப்ளஸ் 3. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிடா கண்ணு? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி இப்போ இந்த ப்ராப்ளம் எனக்கு போட்டு காட்டுங்களா சார்? ஒரே நிமிஷம்.